டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு இதை விட வேற என்னங்க வேணும்? அரைப்படி பொரிக்கு இந்த அளவு பூண்டு எடுத்திருக்கேன். லைட்டா இடிச்சிட்டு நடுவுல இருக்க குச்சி அந்த மேல இருக்கிற தோல் எல்லாம் எடுத்துட்டு அந்த பூண்டு தோல் உரிக்க வேண்டியதுல அப்படியே நம்ம அம்மியில இடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு அடிகனமான வானலில ஒரு 3/4 கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு சேர்க்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இடிச்சு வச்ச பூண்டு சேர்க்கிறேன். லைட்டா பிரவுன் ஆற வரைக்கும் வறுத்தா போதும். இப்ப கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து லைட்டா வறுத்து விட்டுக்கலாம். கடாய் ரொம்ப லேசான கடாயா எடுத்துட்டீங்கன்னா சீக்கிரமா அடிப்பிடிச்சிரும். இப்ப பூண்டு ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலை சேர்த்திருக்கேன். கூட கொஞ்சமா மஞ்சத்தூள், ஒரு சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்கிறேன். நான் வரமிளகாய் சேர்க்கல. உங்களுக்கு மிளகாய் தூள் வேண்டாம்னா நீங்க வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பொரியை சேர்த்து சிம்லியே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விடவே பாருங்க பூண்டு மனம் அவ்வளோ சூப்பரா இருக்கு. அந்த பொரி நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வறுத்து விட்டா போதும். நீங்க டப்பால ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தா நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இந்த சூடுலயே விட்டுட்டு அப்புறமா எடுத்துக்கோங்க.